ஹே ஆல் வெல்கம் பேக். நோம்பு ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி கரெக்டாக 8வது நாள் அண்ட் ஆல்ரெடி இந்த வீடியோஸ்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. என்னுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இஃப்தார் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நான் வந்து கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் பண்ணியிருக்கேன் கிச்சனுக்கு. ப்ளஸ் ஈதோடைய செகண்ட் பர்ச்சேசிங்லாம் என்னென்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். என்னுடைய பொண்ணுடைய பர்த்டே அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இஃப்தார் மெனு வந்து கொஞ்சம் இழுத்துட்டே போச்சு. ஸ்க்ரீனில் தெரியறதில் அந்த மெனுஸ் தான் பண்ண போகிறேன். எல்லாமே இன்ஸ்டாகிராமோடைய இன்ஸ்பயர்டு தான். பட் ஆனால் வந்து அதே சேம் மசாலா இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் என்னென்ன மசாலா ஈஸியாக அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு தான் என்னுடைய ஓனாக மசாலாஸ் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரெசிபி பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல். சிக்கன் வந்து 550 கிராம் எடுத்திருக்கேன் போன்லெஸ். இது எல்லாமே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ஸ்ப்ரிங் ரோலில் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் சாஸ் ஸ்ப்ரிங் ரோல் தான் வந்து நான் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ கார்ன் ஆட் பண்ணலான்ட்டு கார்ன் எல்லாம் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டக்குன்னு வந்து எனக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம வந்து க்ரீமியாக பண்ண வேண்டாம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஆரஞ்ச் கலர் ஸ்பைஸியாகவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இதை வேக வச்சு நான் ஃப்ரிட்ஜ்லேயே வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். வீட்டில் வந்து என்கிட்ட கேரட், கேப்சிகம் அண்ட் கேபேஜ் இருந்துச்சு. ஸோ ஓகே, இது மூணுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணலான்ட்டு எல்லாமே வந்து நீட்டு வாக்கில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 50 கிராம் ஆயில் இதில் ஆட் பண்ணிவிட்டு 4 பெரிய வெங்காயம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் 6 வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா மசாலா இன்கேஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா கேபேஜ் அதுக்கப்புறம் ஆனியனை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் ப்ராசஸர் இல்லை சாப்பர் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து கையிலே கூட நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். சரி, நான் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டுமே, ஸ்ப்ரிங் ரோல்னாலே வந்து நீட்டு வாக்கில் தான் நிறைய பேர் கட் பண்ணுவாங்க, அதே மாதிரி கட் பண்ணிக்கலான்ட்டு நான் ஃபுட் ப்ராசஸரில் போட்டு கேபேஜ் அண்ட் கேரட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் கேப்சிகம் நம்ம ஆட் பண்ணால் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நான் பாதி கேப்சிகம் இதில் எடுத்திருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சள் பொடி, பெப்பர், ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகா பொடி, அதுக்கப்புறமா சிக்கன் கபாப் மசாலா எடுத்திருக்கேன். ஸ்பைஸ் வந்து நிறைய ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்ப்ரிங் ரோலில் வைக்க போது அந்த ஷீட்னால ஸ்பைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்பைஸ் வந்து நீங்கள் நார்மலாக போடுறத விட ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு 15 மினிட்ஸ் அளவுக்கு ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். சிக்கனில் வந்து நான் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி ஒரு 10 டேஸ் அளவுக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடிக்கடிக்கு வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா ஈஸியாக வந்து அடி பிடிச்சிடும். இப்போ கேபேஜ், கேரட் அண்ட் கேப்சிகம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி கிளறி விடுங்க, இல்லைனா ஈஸியாக பேர்ன் ஆகி எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். மசாலா ஆக்சுவலி நிறையவே வந்திருக்கு நினச்சதை விட. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன்ல, க்ரீமி கார்ன் தான் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஏன்னா அதுதான் வந்து என் பொண்ணு கேட்டிருந்தா, எனக்கு வந்து ஒயிட் சாஸில் வந்து சிக்கன் அதுக்கப்புறம் இந்த கார்னில் வச்சு எனக்கு பண்ணி கொடுங்கன்ட்டு. ஆனால் அது டக்குன்னு எனக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் சமோசா பண்ணுறதுக்கு. குக்கரில் தண்ணி, உப்பு, பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி 3 விசில் வச்சு எடுக்க போகிறேன். இதில் பட்டாணி அண்ட் உருளைக்கிழங்கு வந்து நல்லா மேஷ் ஆகணும். 4லேருந்து 5 விசில் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ மேஷிங் வந்து நமக்கு ஈஸியாகவே இருக்கும். ப்ளஸ் தோலை வந்து உரிச்சிக்கலாம். உரிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். என்கிட்ட சமோசா அண்ட் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்லாம் இருக்குது. பட் ஆனால் அது பத்தாது. ப்ளஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த சமோசா வந்து மேக் பண்ணலாம். பசங்களாம் வராங்கல்ல, ஸோ கொஞ்சம் நல்லா அழகாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் மாவு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாவு வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். மைதா மாவு, உப்பு, கருஞ்சீரகம், அதுக்கப்புறம் ஓமம், எண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பட் இந்த மாவை வந்து 1/2 மணி நேரமாச்சும் கண்டிப்பாக ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு தான் பார்த்திங்கன்னா நமக்கு மாவு நல்லா டெக்ஸ்சர் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ திட்டாக இருக்குது பாருங்கள், ஊற வச்சு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக சூப்பராக ஆகும். அண்ட் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக ஒரு பொருளை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை மெயின்டைன் பண்ண முடியுமா, வாங்கலாமா வேண்டாமா, வெயிட்டாக இருக்குமே அப்படிலாம் யோசிச்சு ஃபைனலாக வந்து இப்போ நான் வாங்கிட்டேன். நீங்கள் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நான் வந்து நான்ஸ்டிக் தவா, நான்ஸ்டிக் கடாய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பேனெல்லாம் அதெல்லாம் வந்து லைட்டாக வந்து ஸ்க்ராட்ச் ஆக ஆரம்பிச்சிட்டு எனக்கு வந்து பயம் வந்துச்சு. ஆஹா, கேன்சர் வரும் அப்படி இப்படின்றாங்களே. ஓகே, நம்ம வந்து கேஸ்ட் அயர்ன் வாங்கலாம்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷனெல்லாம் கேட்டு ஃபைனலாக வந்து நான் ஆர்டர் போட்டுட்டேன். நிறைய வெப்சைட்டில் பார்த்தேன். இண்டஸ் வேலி அண்ட் இன்னொரு பிராண்ட் பார்த்தேன். 2 பிராண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. டைரக்ட் வெப்சைட்லேயே போனேன். பட் ஆனால் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஃபைனலி நம்ம வந்து அமேசானில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது தான். இண்டஸ் வேலின்றது இந்தியாவில் ஒரு ட்ரஸ்டபுளான பிராண்டு. இது அதுக்கப்புறம் ஸ்டீல் பாத்திரம்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. இது வந்து வெப்சைட்லேயும் இருக்குது. வெப்சைட்டில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னல எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அமேசானில் வந்து கூப்பன் கொடுத்தாங்க. ஆக்சுவலி வந்து இந்த காம்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா 3000 சம்திங் வர மாதிரி இருந்துச்சு. இந்த டட்கா பேன் வந்து ஆக்சுவலி ஃப்ரீயாக வந்துச்சு. இந்த பேன் ஃப்ரீயாக வேணும்னா ஒரு 200 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அந்த தவா கடாய் இருக்க குவாலிட்டிக்கு வந்து அந்த டட்கா பேன் அந்த ஃப்ரீயாக கொடுத்தாங்களா அந்த பேன் வந்து
நல்ல ஒரு குவாலிட்டியாக இல்லை. பட் ஆனால் ஃபைன். அப்போ கூட வந்து நமக்கு 300 ருபீஸ் கூப்பன் வந்து கம்மியாக கிடைக்கிறதுக்காக நான் வந்து ஆன்லைன்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் ஈஸியாக ரிட்டர்ன் கூட போட்டுக்கலாம் ஏதாச்சும் டேமேஜாக இருந்துச்சுன்னா. ஆனால் இவங்க வெப்சைட்டில் வாங்கினோம்னா நமக்கு வந்து அந்த ஆஃபர்லாம் கிடைக்காது. அந்த ஈஸி ரிட்டர்ன் பாலிசிலாம் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ ஒரு தவா, கடாய் அண்ட் பேன் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு 3 to 4 மெம்பர்ஸ்க்கு நீங்கள் குக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக பற்றும். அண்ட் இந்த பேன் ரொம்பவே ஃபேவரட். இதுக்கு வந்து சிலிக்கான் ஹோல்டர் இருக்குது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஈத் பர்ச்சேஸே வந்து எங்களுக்கு அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது. இது வந்து செகண்ட் டைமாக நாங்கள் வந்து ஈத்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஏன்னா ரம்ஜானுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் சவுகார்பேட் அண்ட் மண்ணடியிலலாம் போயிட்டு போத்தீஸில் போயிட்டு அந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து செகண்ட் பர்ச்சேஸ். இது வந்து பொஷவாக்கம் போயிருந்தோம். அங்கே வந்து மதர்ஷாவில் வந்து கிளாத் ஃபேப்ரிக் நல்லா இருந்துச்சு. இது வந்து போத்தீஸில் அகைன் போய் எடுத்தது. இது வந்து ஆக்சுவலி என் அக்கா பொண்ணுக்கு எடுத்தது ரஃப் யூஸ்க்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கிராண்டாக எடுத்தோம். அதுக்கப்புறம் மதர்ஷாவில் வந்து ஆக்சுவலி வந்து சாரியோட ஃபேப்ரிக்கு, சுடிதார் மெட்டீரியலாக பார்த்திங்கன்னா அடிச்சிக்கவே முடியாது. ப்ரைஸ் வைஸ் அண்ட் ஃபேப்ரிக் வைஸ் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் பொஷவாக்கம்லேயே வந்து சுடிதார் பார்க் அங்கே தான் வந்து இந்த 2 சுடிதார் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து ரெடிமேட் தான். ரெடிமேட்லேயே வந்து 1700, 600, 1300க்கே வந்து சூப்பராக கிடைக்கிது. வித் பேண்ட், ஷால் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஃபேப்ரிக், நல்ல ஒரு ஸ்டிச்சிங், கொஞ்சம் வந்து நல்ல கிராண்டாகவே கிடச்சிருக்கு. அண்ட் இது வந்து இன்னொரு சுடிதார். ஐ திங்க் இந்த சுடிதார் பார்த்திங்கன்னா 1700 நினைக்கிறேன். இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. மெட்டீரியல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் ரெடிமேட் பார்த்திங்கன்னா வைட் ரேஞ்சஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. 1600, 1700, 1300லேருந்து நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இது வந்து இந்த சாரீ ஃபுல்லாகவே வந்து ஷிம்மர் ஷைனிங்கில் வந்து ஹாரிசான்டல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல்லாகவே பார்டர் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க், ஜரி ஒர்க் நினைக்கிறேன். ஐ திங்க் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2190க்கு வந்து சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு கிராண்ட் ப்ளஸ் சாரீ ஓவர் ஃபுல்லாகவே நல்லா ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஜஸ்ட் ஒரு ரஃப் யூஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறேன். 680, 690. ஃபேப்ரிக்லாம் நல்லா இருக்குது. மதர்ஷாவில் சாரீ அண்ட் சுடிதார் மெட்டீரியல்லாம். நெக்ஸ்ட் டைம் வந்து சுடிதார் மெட்டீரியல் எடுக்கணும். அண்ட் இந்த 2 சாரீ வந்து ஸ்டிச்சிங்க்கு கொடுத்தாச்சு. ஸோ என்னால் ஓப்பன் பண்ண முடியலை. எமர்ஜென்சியாக டக்குன்னு கொடுக்கும் போது நான் எடுத்தேன். ஃபேப்ரிக் பாருங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. லெஃப்ட்டில் இருக்க சாரீ வந்து 690, இது வந்து 580 ருபீஸ்னு. ஓகே, நம்ம குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பச்சை பட்டாணி அண்ட் உருளைக்கிழங்கு நல்லா வெந்தாச்சு. ஈஸியாகவே மேஷ் பண்ணுற அளவுக்கு வெந்திருக்கு. இதிலே இப்போ நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். எப்போவுமே வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்டஃபிங் உள்ளே வைக்க போகிறோம், இல்லை ரோல்லாம் பண்ண போகிறோன்னா எப்போவுமே உள்ளே இருக்க ஸ்டஃபிங்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்பைஸ் ஆட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு டேலி ஆகும். இல்லைனா ஸ்பைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பெரி பெரி மசாலா, சாட் மசாலா, அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் அண்ட் ரைஸ் ஃப்ளோர். இது வந்து லைட்டாக எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ்க்காக பைண்டிங்காக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மசாலா வந்து நம்ம ஓப்பனில் ஃப்ரை பண்ண போது கூட வந்து பிரிஞ்சு வராது உருளைக்கிழங்குல இருந்து. இது எல்லாமே மேஷர் இருந்துச்சுன்னா மேஷ் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு ஃபோக் ஸ்பூன் வச்சு தான் மேஷ் பண்ணுறேன். இன்கேஸ் கூல்டவுன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கையிலே லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா அண்ட் பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ தாளிச்சா எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம மஸ்டி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணி லைட்டாக பரட்டி எடுத்துக்கலாம். மெயினாக வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். இதுலேயே லைட்டாக வந்து கருவேப்பிலை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அண்ட் கொத்தமல்லியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வந்து பெரட்டுங்க. இது சும்மா லைட்டாக ஒரு நிமிஷம் பரட்டி எடுத்தாலே போதும். அந்த எண்ணெய், அந்த கடுகு தாளிப்பு ஸ்மெல் நமக்கு வந்து வேணும். ஸோ அதனால தான் இப்போ வந்து பெரட்டி எடுத்திருக்கேன். இது இப்போ நல்லா ஆறட்டும். இதை வந்து நம்ம ஸ்ப்ரிங் ரோலில் கூட நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஆலு பரோட்டாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இன்றைக்கி சமோசா மேக் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அண்ட் சிக்கன் கூட வந்து ரெடி ஆகிடுச்சு ஸ்ப்ரிங் ரோலுக்காக. அண்ட் என்னோடய பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தான் வந்து நியூட்டலா கேக் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்லாம் வெளியில் தான் வாங்கிட்டு இருந்தோம், கலர்ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை தீம், அந்த தீம், இந்த தீம்னு. பட் ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் அன்ஹெல்த்தி. சரி வேண்டாம், வீட்லேயே வந்து ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வெளியில் வந்து டால்டாலாம் போடுறாங்க, பட்டர்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றதுனால சரி ஓகே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 3 முட்டை, ஆனால் என்கிட்ட 2 முட்டை தான் இருந்துச்சு. கூட வந்து தயிர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு எக்லெஸ்ஸாக வேணும்னா தயிராகவே வந்து 250 கிராம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஐசிங் சுகர் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். சர்க்கரையை வந்து பொடி பண்ணிக்கோங்க, அதுதான் ஐசிங் சுகர். சுகரை வந்து மொத்தமாக கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1லேருந்து 2 நிமிஷம் அளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஐசிங் சுகரையும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
இப்போ ஃபுல்லாகவே வந்து வெட் இன்க்ரீடியன்ஸ், அதாவது தண்ணியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ், ஃப்ளேவர் இல்லாத நார்மலான ஆயில், பொரிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல சன்ஃப்ளவர் ஆயில், அந்த மாதிரி அது ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய்க்கு தான் பயந்தேன். நம்ம வீட்டிலே வந்து குவாலிட்டியாக நல்ல ஒரு ஃபஸ்ட் கிரேட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். பட் அவங்க வந்து எந்த ஆயில் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ப்ளஸ் ஃப்ராஸ்டிங்க்கு வந்து பட்டர் ஆட் பண்ணாமல் டால்டா அந்த மாதிரி ஆட் பண்ணுறாங்க. அது வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் ஒரு 1 இயராக வந்து நியூட்டெல்லா கேக் தான் வேணுன்றாங்க. சரி ஓகே நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா, இதுதான் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ். அவ்வளோதான். மொத்தம் வந்து 8 பொருள் ஆட் பண்ணியிருக்கோம் கேக்குடைய பேஸ்க்கு, ஸ்பாஞ்சி கேக்கு. நீங்கள் வெறும் ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறதா இருந்தால் இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் வச்சு கேக் செய்யுங்க. பர்ஃபெக்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நான் ஓவனில் தான் செய்ய போகிறேன். இதே மாதிரி நம்ம கடாயில் வச்சு கூட நம்ம பண்ணலாம். அந்த வீடியோவும் நான் ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அந்த டைமில் வந்து பால் 100 ml எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் பாலே ஆட் பண்ணாமல் பேட்டரை மட்டும் மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடும். ஸோ கேக்னால் வந்து கொஞ்சம் பேட்டர் வந்து தண்ணியாக இருக்கணும். ப்ரௌனினால் வந்து அந்த தண்ணி தேவை கிடையாது. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நியூட்டெல்லா ஆட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் கேக்கில். இந்த பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணால் ஐ திங்க் 1 kgக்கு மேலே கேக் வரும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு எக்ஸாக்ட் வெயிட் வந்து எனக்கு தெரியலை. பேட்டர் நிறைய இருக்கிறதுனால 2 மோல்டு எடுத்திருக்கேன். ஸோ மோல்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து பட்டர் பேப்பர் அப்படி இல்லைன்னா ஆயில் அண்ட் மைதா மாவு வச்சு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மைதா மாவு லைட்டாக போட்டு ஃபுல்லாக கோட்டிங் பண்ணி விட்டால் ஈஸியாக வந்து கேக் கூலான பிறகு நம்ம அன்மோல்ட் பண்ணி எடுக்கலாம். அந்த ஸ்கொயரில் இருக்குல்ல அந்த மோல்டுக்கு வந்து பட்டர் பேப்பரும் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறேன். பட் இந்த ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிறதுக்கு வந்து ஆட் பண்ண முடியாது. கட் பண்ண வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வெறும் இந்த மாதிரி டஸ்டிங் மட்டும் பண்ணிவிட்டு நான் விட போகிறேன். 2 மோல்டையும் ஒரே நேரத்தில் ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பட் நமக்கு குவான்டிட்டி மேட்டர். ஸோ ஸ்கொயர் பார்த்திங்கன்னா நிறைய பேட்டர் இருக்குது. ஸோ 35 to 40 minutes அளவுக்கு வச்சு எடுக்க போகிறேன். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா பேட்டரோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால வெறும் 20 minutesலேயே நான் வெளியில் எடுத்துடுவேன். நல்லா டேப் பண்ணி எடுத்துகிட்டு பபிள்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 degrees Celsiusல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 20 to 25 minutes மட்டும் நம்ம டைமர் வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா மேலே இருக்க இந்த ஃப்ளவர் மோல்டை வந்து சீக்கிரமாக நான் வெளியில் எடுத்துடுவேன், இல்லைனா வந்து பேர்ன் ஆகிடும். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 to 15 minutes அளவுக்கு வச்சு இந்த பேலன்ஸ் இருக்க இந்த ஸ்கொயர் மோல்டை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் தான் நான் உள்ளே வைக்க போகிறேன். என்கிட்ட இந்த ஸ்டாண்ட் இருக்குது. கீழே வந்து ஸ்கொயர் அண்ட் மேலே வந்து இந்த ஃப்ளவர். ஒரேடியாக உங்கள்கிட்ட பெரிய மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் 45 minutesே பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் கம்மியாக இருக்குது, மோல்டு வந்து சின்னதாக இருக்குது, இல்லை கப் கேக்கில் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 minutes, அதுக்கப்புறம் 20-25 minutes கொஞ்சம் கொஞ்சமாக டைமர் வந்து 5 to 10 minutes வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து ஸ்டிக்கில் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ பாருங்கள் மாவு நல்லாவே ஸ்மூத் ஆகிடுச்சு. இதை 3 வந்து நான் பிரித்து எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் சமோசானா வெறும் ட்ரையாங்கிள் ஒரே ஒரு ஷேப் இருக்கும். ஒன்று மீடியம் சைஸு இல்லைன்னா லார்ஜ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் மினி சமோசா பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா பினன்சஸில் ரொம்ப இன்ஸ்பயர்டான ஸோ அந்த மாடலில் வந்து ஒரு சமோசா பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி மாவு வந்து ஃப்ளாட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா சைடுமே வந்து ஈக்குவலாக இருக்கணும் அந்த திக்னஸ்லாம். ஸோ திக்னஸ் ஈக்குவலாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஷேப் வந்து இன்னொரு சர்ஃபேஸில் வச்சு நான் ரோல் பண்ணி எடுக்க போகிறேன். இதை வந்து 2 சர்ஃபேஸ்லேயும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரே சர்ஃபேஸில் வந்து பாதி மட்டும் ஸ்டஃபிங் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கலாம். உள்ள ஸ்டஃபிங்ஸை கையிலேயே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் ஷீட்டை வந்து நீங்கள் இது மேலே போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப்பாக வந்து நான் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்கொயரை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு வந்து நீட்டமாக ப்ரெஸ் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு பாதியாக மடிங்க. அதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஷேப்பில் தான் இன்றைக்கி வந்து நான் சமோசா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இது வந்து பின்னின்ட்ரெஸ்ட்டில் பார்த்தேன். அழகாக ஃப்ளவர் ஷேப்பில் வந்து ஃப்ளவருடைய பட் அந்த ஷேப்பில் வந்து வந்திருக்கு. ஸோ அகெயின் நான் பண்ணி காட்டுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரெசிபிக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாதி மட்டும் வந்து ரோல் பண்ணி பாதிலேயே ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இது வந்து கொஞ்சம் குட்டியாக பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பண்ணது கொஞ்சம் பெருசு, இதை வந்து கொஞ்சம் குட்டி சைஸில் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஈஸியாக இருக்குது. சமோசா ஃபோல்டிங்கை விட இந்த மாதிரி வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அண்ட் சமோசா உள்ளே இருந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு மைனஸ்னால் வந்து இதை நான் ஃப்ரை பண்ணி உங்களுக்கு காட்ட முடியலை. ஏன்னா இஃப்தாருக்கு எல்லாமே வந்து இருந்தாங்க. அந்த டைமில் என்னால் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியலை. எல்லோரும் வந்து
உட்காந்து சாப்பிட்றதுக்காக இருக்காங்க. ஸோ இருங்கன்னு சொல்லிட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல. அவங்களுக்கு தெரியாமையும் வந்து வீடியோ என்னால் எடுக்க முடியல. பிகாஸ் நான் சேனல் வச்சிட்ருக்கிறது வந்து என்னுடைய ஃபேமிலிக்கு மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது. வெறும் என்னோடய அம்மா, அக்கா, என்னுடைய ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸான பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த சேனல் தெரியும். பேலன்ஸ் யாருக்குமே வந்து தெரியாது. பிகாஸ் அதுக்குமே ரீசன் இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன். 87,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்தாங்க. அது வந்து காப்பிரைட் வந்து ஆகிடுச்சு. அந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ண போது எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 1 இயர்லலாம் பார்த்திங்கன்னா எனக்கு அது காப்பிரைட் விழுந்து அந்த சேனலே வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த சேனல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது என்ன சேனல்னுமே நான் வந்து லேட்டராக உங்களுக்கு நான் சொல்கிறேன். மீன்வைல் நம்மளுடைய ஃப்ளவர் மோல்டில் இந்த கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள் ரெடி ஆகலை. ஸோ இதை வந்து நான் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு நான் வைக்க போகிறேன். மினி சமோசா அதுக்கப்புறம் ஃப்ளவர் பட்டில் இருக்க சமோசா வந்து ரெடி ஆகிடுச்சு. மினி சமோசாவுக்குமே வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ இப்போ நான் ஃபோல்ட் பண்ண பாருங்கள். அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து சமோசா ரெடி ஆகிடும். இப்போ சிக்கனை வந்து ஸ்ப்ரிங் ரோலில் ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். நான் வந்து கீழே உட்காந்துக்கிட்டேன், ஹாலில் போயிட்டு உட்காந்துட்டேன். வித் ஹெல்ப் ஆஃப் மை 2 daughters. என் 2 பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டேன் ஹெல்ப் பண்ண வாங்கன்ட்டு. அவங்க ஜாலியாக ஓடி வந்துட்டாங்க. ஸோ கிச்சன் உள்ளே தான் நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஆனால் கிச்சனுக்கு வெளியே இந்த மாதிரி ஹெல்ப்னால் வந்து தாராளமாக நான் பண்ண வைப்பேன். ஏன்னா கிச்சனில் எனக்கு பயம் ஆயில் அந்த மாதிரி தெரிச்சிடுமோ அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான். ஸோ ஒருத்தி வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டெல்லாம் வந்து சமோசா ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டெல்லாம் வந்து பிரித்து கொடுத்துருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து சமோசா உள்ளே வந்து ஸ்டஃபிங் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஸ்ப்ரிங் ரோல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடித்தேன். ஸோ ஒரு ½ அன் ஹவரில் வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஒரு பாக்ஸில் வந்து ஸ்ப்ரிங் ரோலை லேயர் பண்ணிவிட்டு மேலே வந்து பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். ஒன்றுக்கு ஒன்று வந்து ஸ்டிக் ஆகாமல் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 லேயர் வந்து இந்த பாக்ஸில் வந்து தாக்க பிடிச்சிது. அண்ட் சமோசா வந்து வேறு ஒரு பாக்ஸில் வந்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸோடைய லிங்க்கெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து ஃப்ரீசர் ஸ்டோரேஜ். அதுக்கப்புறமா நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்து புதினா, கொத்தமல்லி, கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி கீரைலாம் ஆஞ்சி நீங்கள் டைரெக்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜ் பார்க்கவே வந்து பயங்கர நீட்டாக இருக்குது, மெஸ்ஸியாக இல்லை. மெயின் விஷயமே அதுதான். ஃப்ரிட்ஜு பார்க்க வந்து ஏதோ ஒரு பணக்கார வீட்டு ஃப்ரிட்ஜ் மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா மெயினாக கூல் ஆகணும். அன்மோல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா கூல் ஆன பிறகு அன்மோல்டு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உடையாமல் சூப்பராக உங்களுக்கு வரும். இப்போ கேக்குடைய ஃப்ராஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் 100 கிராம் எடுத்திருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்படி இல்லைனா லைட்டாக வந்து பிரேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஐசிங் சுகர், பட்டர் ஆட் பண்ணுறதுனால ஐசிங் சுகர் ஆட் பண்ணுறோம். 150 கிராம் ஐசிங் சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவில் காட்ட நான் மறந்துட்டேன். இப்போ நியூட்டெல்லா வந்து 200 கிராம் அளவுக்கு நான் ஆட் பண்ணேன். நியூட்டெல்லா வந்து ஓவனில் ஒரு 30 செகண்ட் அளவுக்கு வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள் ரொம்ப ஃப்ளோவியாக ஊற்றுது. ஸோ ஈஸியாக இருக்கும் நமக்கு ஃப்ராஸ்டிங் பண்ண, மிக்ஸ் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் வந்து உங்கள்கிட்ட நியூட்டெல்லா நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் அண்ட் சுகர்லாம் ஆட் பண்ணாமல் லைட்டாக நியூட்டெல்லாவை மெல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கேக்கில் டேரெக்டாக நியூட்டெல்லா அப்ளை பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்ண போது ரிச் டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட நியூட்டெல்லா கம்மியாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட நியூட்டெல்லா கம்மியாக இருக்குது, ஏன்னா நான் வேறு டிஷ்க்கு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நான் பட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா பட்டர் இல்லாமல் வெறும் ப்ளெயின் நியூட்டெல்லாவை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக பாருங்கள், இதை லேயர் வந்து நான் பிரித்து எடுக்கிறேன். ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, ஈஸியாகவே வந்துடுச்சு எனக்கு. ஸோ இப்போ வந்து ஃபோக் ஸ்பூனில் வந்து பிரிண்ட் கொடுத்துட்டு சுகர் சிரப் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து கேக் நல்லா மாய்ஸ்சராக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம இப்போ நியூட்டெல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். சில பேருக்கு எல்லாமே வந்து அவங்க கையால் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா தான் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ என் பொண்ணு பர்த்டேக்கு வந்து நானே கேக் ப்ரிப்பேர் பண்ணி தரது வந்து பயங்கர ஹாப்பினஸ் எனக்கு கொடுக்குது. அண்ட் எங்கள் வீட்லேயுமே வந்து ரொம்ப ஆசையாக வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. இல்லை கடையில் தான் வாங்கணும், கடையில் தான் அழகழகாக இருக்கணும், அந்த ஒரு தாட்லாம் கிடையாது. ஓகே மம்மி செய்கிறாங்க, மம்மி ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க ஓகே மம்மி நீங்கள் பண்ணுங்கள், நியூட்டெல்லா கேக் நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு நிறைய ஊக்கம் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் பண்ணி முடித்தேன். பட் டேஸ்ட் ஆல்சோ ரியலி சூப்பர். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஹார்ஸ்க்கு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து நார்மல் ப்ளேஸில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் கேக் உடனே கட் பண்ணுறதா இருந்தால் டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்காது. அட்லீஸ்ட் ஒரு 1 ஹார்க்காச்சும் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்போவே நீங்கள் கட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். 1 ஹார்க்கு ஃப்ரீசரில் வச்சுட்டு டேரெக்டாக எடுத்து நீங்கள் கட் பண்ணலாம். இன்கேஸ் இல்லை ஒரு ஓவர் நைட்டில் நான் வந்து சோக் பண்ண போகிறேன், முன்னாடியே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா ஃப்ரீசரில் ஒரு 2 ஹார்ஸ் வைங்க. அதுக்கப்புறமா நார்மல் ப்ளேஸில் வைங்க. மெயின் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஹார்ஸ் பிஃபோர் ஆச்சு ஃப்ரீசரில் எடுத்து நார்மல் ப்ளேஸ்க்கு வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் நான் சொல்கிறேன், வெளியில் கிடையாது. கட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஆக்சுவலி இப்போ டைம் என்னென்னா 1:30 இருக்கும்.
ஸோ இந்த டைமில் வந்து என்கிட்ட எந்த டெக்கரேஷன் சாக்லேட்டுமே இல்லை. டே டைமாக இருந்துச்சுன்னா கிட்கேட்டோ இல்லை ஃபெராரோ ரோச்சர் ஏதாவது ஒன்று ஆர்டரோ இல்லை வெளியில் போய் வாங்கிட்டு வந்து நான் டெக்கரேஷன் பண்ணியிருப்பேன். ஸோ என்கிட்ட டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஐட்டமும் இல்லை. அதனால் வந்து நான் டைரெக்டாக அப்படியே நான் வச்சுட்டேன் சிம்பிளாக. நம்ம ப்ரிப்பேர் பண்ண சமோசா வந்து ஜிப்லாக் பேக்கில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதை நல்லா ஒரு 4 to 5 days அளவுக்கு நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் எப்போ வேணுமோ அப்போவே டேரெக்டாகவே இந்த ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சில ஐட்டம்லாம் இஃப்தாருக்கு அண்ட் சில ஐட்டம்லாம் டின்னருக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த சிக்கன் 65 வந்து டின்னருக்கு தான். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். உப்பு, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, சிக்கன் கபாப் மசாலா, காஷ்மீர் சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் அரிசி மாவு, ஒரு முட்டை, தயிர், வினிகர் இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி மேரினேஷன் பண்ணலாம். இது டின்னருக்கு தான். ஸோ 6 hours கிட்டே எனக்கு டைம் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் மினிமம் 1 மணி நேரம். ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்ய போகிறேன். இஃப்தார் ரெசிபி இது. 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், சால்ட், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ, பெப்பர், வினிகர், அதுக்கப்புறம் பெரிய பெரிய மசாலா வந்து நல்லா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி இதில் வந்து நான் பெரிய பெரிய மசாலா ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நான் ஃப்ரை பண்ண போது வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2 to 3 tablespoon அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட கார்லிக், ஆனியன் பவுடர்லாம் இல்லைனா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 tablespoon எடுத்துக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற போடலாம். இப்போ சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன் டின்னருக்காக. கிரேவி குயிக்காக முடிக்கணும். ஸோ நிறைய ஒர்க் இருக்கிறதுனால நான் ப்ரெஷர் குக்கர் எடுக்கிறேன். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுமே பட்டை, லவங்கம், வெங்காயம் இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கி எடுக்கலாம். பக்கத்துலேயே வந்து ஜவ்வரிசியெல்லாம் வேக வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு இது எல்லாமே போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கர் மூடியை வச்சு லைட்டாக மூடுங்க. மூடிட்டு சிம்மில் வச்சு ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு குக் ஆகட்டும். இந்த மாதிரி குக் பண்ணுறதுனால தக்காளி குயிக்காக மசிஞ்சிடும். சிக்கன் ஸ்டாக் க்யூப் இருக்குது என்கிட்ட, அதனால் அதை நான் ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், மிளகா பொடி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 150 ml வாட்டர் இதில் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக் வைங்க. என்கிட்ட இன்றைக்கி உருளைக்கிழங்கு இல்லை. உருளைக்கிழங்கு எல்லாமே காலி ஆகிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இப்போவே சிக்கன் கூடவே நீங்கள் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணி 3 விசில் வச்சு எடுத்தாலே போதும். சூப்பராக வந்து சிக்கன் அண்ட் உருளைக்கிழங்கு எல்லாமே சேமாக வெந்துடும். கிரேவியோட திக்னஸ்க்காக தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன். கூடவே வந்து லைட்டாக சோம்பு, முந்திரி, கசகசை அண்ட் தேங்காய் இது எல்லாமே ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட கசகசா இல்லைனா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் தேங்காவை எடுத்து உடச்சி அதை பீஸா போடுறதுக்குள்ளேயும் நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. 3 விசில் தான். ஸோ இந்த பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணி லைட்டாக ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடலாம். அவ்வளோதான். சூப்பராக நல்லா வாசனமாக இருக்குது இந்த சிக்கன் கிரேவி. இது வந்து இடியாப்பம், பரோட்டா, ரைஸ் கூட வந்து வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் இடியாப்பம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நியர்பையில் வந்து ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வந்து ஒரு இடியாப்பம் வந்து 3 ரூபான்னு சொல்லி நல்லா திக்காக சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. மார்னிங் சொல்லிவிட்டா ஈவினிங் வந்து அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 60 இடியாப்பம் மாதிரி சொல்லியிருக்கேன். மேலே வந்து மல்லியெல்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சில்லுன்னு ஜூஸ்க்கு லெமன் மின் ஜூஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சக்கரை, எலுமிச்சப்பழம், புதினா, அதுக்கப்புறமா சப்ஜா இலை, ஐஸ் இது இருந்தால் போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ மிக்சியில் வந்து புதினா இலை, சக்கரை அண்ட் லெமன் கொஞ்சம் போட்டு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். சரி, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த மெஷர்மெண்ட் வந்து 1 லிட்டர் ஜூஸ் பண்ணுறதுக்காக மிக்சியில் வந்து 250 ml, ஜாரில் வந்து 750 ml வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐஸ் வந்து நிறைய பேர் வரதுனால ஐஸ் ட்ரேலாம் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ கிளாஸில் ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ ஐஸ் அண்ட் சப்ஜா சீட்லாம் போட்டு சூப்பரான நமக்கு லெமன் மின் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து நார்மல் பிளேஸில் வைக்க போகிறேன். ஏன்னா டைம் இருக்குது. இப்போ தான் வந்து 4 o'clock கிட்ட ஆகியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா. சிக்கனை வந்து மேரினேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சிக்கனை எடுத்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கூடவே வந்து கபாப் மசாலா 2 tablespoon ஆட் பண்ணியிருக்கேன். 15 minutes அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சேம் பேனில் தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம க்ரீமி பாஸ்தா வந்து ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். 3 tablespoon மைதா, கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மைதா அண்ட் வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். இப்போ சேம் பேனில் வந்து பட்டர் ஆட் பண்ணி பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுமே இதில் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ, சால்ட், பெப்பர், ஆனியன், அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர் இதெல்லாமே போடலாம். கூடவே பெரிய பெரிய மசாலா அண்ட் உங்கள் ஸ்பைஸ் வந்து பெரிய பெரிய மசாலா அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் இது ரெண்டும் தான் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் பாலை வந்து இதுலேயே ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். பக்கத்துலேயே வந்து ப்ரெஷர் குக்கரில் 400 கிராம் பாஸ்தா வந்து நான் குக் பண்ணி எடுக்க போகிறேன். அந்த சைட் பால் கொதிக்கிட்டோம் அண்ட் பாஸ்தா வந்து 5 விசில் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ மொஹபத் கா ஷர்பத் இது வந்து ரொம்ப வருஷமாக வந்து யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி தான் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்.
வாட்டர்மெலனை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு சீடை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரியும் குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். வேக வச்சு எடுத்த கொஞ்சம் வாட்டர்மெலன் ஜூஸ், அதுக்கப்புறம் சப்ஜா விதை, மில்க் மேட் அண்ட் பால், இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. கடைசியாக வந்து ரூ அப்ஸா இதில் ஆட் பண்ண போகிறேன். மில்க் மேட் தான் வந்து இதில் ஹைலைட்டு. ஏன்னா அதோடைய திக் கன்சிஸ்டன்சி வந்து நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். இதில் வந்து நான் ஐஸ் க்யூப் போட போகிறது இல்லை. ஏன்னா ஐஸ் க்யூப் போட்டால் அதோடைய திக்னஸ்லாம் வந்து கம்மியாகிடும். ஸோ டேரெக்டாக எடுத்து நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். எனக்கு டைம் இல்லாததுனால நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறேன். இல்லைனா நார்மல் ஃப்ரிட்ஜ் ப்ளேஸ்லேயே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. பார்க்கவே கலர்ஃபுல் அண்ட் டேஸ்டியான மொஹபத் கா ஷர்பத் ரெடி ஆகிடுச்சு. பால் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இந்த மைதா மிக்சர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி சிம்மில் ஃப்ளேமை வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். இது வந்து 3 நிமிஷத்துக்கு அளவுக்கு கொதிச்சாலே நமக்கு போதும். இந்த திக்னஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பைஸ் பத்தலைன்னா பெரிய பெரிய மசாலா இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். மீன்வைல் நமக்கு பாஸ்டாவுமே ரெடி ஆகிடுச்சு. பாஸ்டா வெந்த பிறகு அதை வந்து நார்மல் பிளெயின் வாட்டரில் போட்டு கண்டிப்பாக அலசணும். அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாமல் சூப்பராக நமக்கு வந்து பாஸ்டா ரெடி ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி அலசி முடித்து நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து 3/4 தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நமக்கு வந்து 1/2 லிட்டர் பால் போட்டதுனால கொஞ்சம் க்ரீம் வந்து கம்மியாகிடுச்சு. ஸோ பேலன்ஸ் பாஸ்டா வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு வேறு எதுக்காச்சும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்ல ஒரு மிக்சர் கொடுத்துட்டு இது இப்போ வந்து லேயர் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு போட போகிறோம். அதுக்கு மேலே வந்து மொசரல்லா சீஸை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணுறதுனால கண்டிப்பாக பேக் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் க்ரீமோட சீஸை ஆட் பண்ணுறதா இருந்தால் பேக் பண்ண தேவையில்லை. நான் லேயர் பண்ணி ஒரு பார்க்க நல்லா பார்வையாக இருக்கணுன்றதுக்காக வந்து நான் இப்போ மேல் லேயர் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஓவனில் பண்ணுறதா இருந்தால் 180 டிகிரியில் 15 மினிட்ஸ் அளவுக்கு வச்சு எடுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டவ் மேலேயே தவா வைங்க. தவா நல்லா ஹீட் ஆன பிறகு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கடாய் வச்சு க்ளோஸ் பண்ணி விடுங்க. இது வந்து தவா மேலே ஸ்டவ் மேலே கடாய் கான்செப்ட் மெத்தட். இது வந்து நான் கேக்குமே நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான க்ரீமி சிக்கன் பாஸ்டா, ஒயிட் சாஸ் பாஸ்டா வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இஃப்தாருக்குமே வந்து டைம் ஆகிடுச்சு. அண்ட் சாரி, எந்த ஒரு வீடியோமே வந்து உங்களுக்கு நான் கொடுக்கல. ஸ்ப்ரிங் ரோல், சமோசா ஃப்ரை பண்ணதெல்லாம் கொடுக்கல. பட் ஆனால் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு இந்த இஃப்தார் பார்ட்டி. இஃப்தார் முடிச்சுட்டு வந்து கேக், அதுக்கப்புறம் கேக் முடிச்சுட்டு தான் வந்து இந்த பாஸ்டா வந்து நான் சர்வ் பண்ணேன். இந்த கெஸ்ட் எல்லாம் சொன்னது என்னென்னா இந்த ஒயிட் சாஸ் க்ரீமி சிக்கன் பாஸ்டா தான் வந்து செம்ம ஹைலைட்டாக இருந்துச்சுன்ட்டு. ஸோ லேட்டராக வந்து நான் உங்களுக்கு ஓவனில் 1 by 1 சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.